ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது எஸ்டர்டே நைட் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆனது மைண்டில். ப்ராஜெக்டோட டைட்டில் ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா கேன் டைன். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக நம்ம ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம்னா நம்ம வெயிட்டரை கூப்பிட்டு ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில ரெஸ்டாரண்ட்டில் நம்ம போயிட்டு அந்த கவுண்டரில் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு வந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு டிடெக்டர் மாதிரி கொடுப்பாங்க. நம்ம மால்லலாம் பார்த்துருந்தோம்னா ஒரு பட்ஜெட் மாதிரி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அதில் ஆர்டர் ரெடி ஆகிடுச்சுன்னா நமக்கு சவுண்ட் வரும். சில இடத்துல வந்து வெயிட்டரே நம்ம கையில் ஆப் எடுத்துகிட்டு வந்து அவங்களே புக் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம ஊரில் மோஸ்ட்டாக எந்த இடத்துலையும் ஸ்கேன் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ரொம்ப பாப்புலராக இல்லை. இப்போ நான் அந்த மாதிரி தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட் பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே யூஆர்எல்ல லோக்கல் ஹோஸ்ட் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள விஷயம். இப்போ இன்கேஸ் அந்த இதை வந்து நம்ம க்ளவுடில் எது ஹோஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப காஸ்ட் அதிகமாயிரும். ஸோ இது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே மட்டும் ஒர்க் ஆகுற மாதிரி தான் நான் பண்ணியிருக்குது. ஓகேவா, இதுக்கு நான் ஒரு இஷ்யூஸ் என்ன ஃபேஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா இது லோக்கல் ஹோஸ்டில் இருக்குது. நான் இன்கேஸ் லோக்கல் ஐபியில் மேப் பண்ணால் கூட அந்த நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருந்தால் தான் என்னால் இதில் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பக்காக நான் பார்க்குறேன். இதுக்கு ஏதாவது பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 10 டேபிள் இருக்குது. ஓகேவா, ஈச் டேபிளுக்கும் நான் இந்த லிங்கை வந்து ஒரு யூஆர்எல்லாம் மாற்றிடுவேன். யூஆர்எல்லேருந்து இது ஒரு யூஆர்எல்லாக இருக்குது, நான் வந்து ஒரு கியூஆராக மாற்றிடுவேன். ஸோ ஸ்கேன் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த டேபிள் நம்பர்லாம் போயிடும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 மினிட். ஓகே, இதில் அந்த ஆப்ஷனை காணும். ப்ரீவியஸாக ஒரு ஆப்ஷன் வரும், கன்வெர்ட் டு கியூஆர்ன்ட்டு அந்த ஆப்ஷன் இல்லை. ஓகே ஓகே லீவ் இட். இப்போ இன்கேஸ் அவங்க டேபிளில் இப்படி ஒரு கியூஆர் இருக்குது, அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஏன்னா 2 இதில் மட்டும் இருக்குது, மற்ற இதில் தான் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வியூக்கோசரம் வச்சிருக்கேன். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா ஒரு மலேசியாவில் இருக்க ஒரு பாப்புலரான தமிழ் ரெஸ்டாரண்ட். ஓகே, பாம்பே காஃபே சுப்மான்ட்டு. ஸோ அவங்களோட மெனுவை பார்த்து ஒரு ரெப்ளிகா மாதிரி இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அது என்னோட ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட். ஓகே ஓகே, இப்போ அவங்களுக்கு நிறைய மெனு இருக்குது, அவங்க ஸ்டாப்லேயும் மெனு வச்சுருக்காங்க. இருந்தாலும் அவங்க வெயிட்டர் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப மற்ற ஹேண்டில் பண்ணுறதுல பிஸியாக இருக்காங்கன்னா நமக்கு சம்டைம்ஸ் ஃப்ரெஸ்டிவேஷன் ஆகும்ல. ஃப்ரெஸ்டிவேஷனுங்கிற இடத்துல சம்டைம்ஸ் சில பேர் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. என்னடா இவ்வளோ நேரம் வரல, நம்ம போயிடலான்ட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்கேன் அண்ட் டைனுங்கிற ஒரு கான்செப்டில் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்கேன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு சிக்கன் கிரில்லு ஒரு சீஸ் நான் போட்டேன். எனக்கு இங்கே வந்து காட்டுது மலேசியன் ரிக்னிட் படி, அதாவது நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 40 ரூபான்னு காட்டுதுன்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு பிளேஸ் ஆர்டர் கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும், அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அது பார்த்துக்கன்னா அட்மின் சைடில் ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டு மாதிரி வரும். ஓகேவா, அது எங்கே இருக்குன்னா நான் இன்னொரு ப்ரௌசரில் இந்த அட்மின் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ நீங்கள் அந்த சவுண்டை மட்டும் நோட்டீஸ் பண்ணுங்க. ஓகேவா, உங்களுக்கு இப்போ சவுண்டு கேட்டுச்சா? ஓகே ஓகே, அப்போ நான் அதை ப்ரீவியஸாக அட்மின் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இன்னொரு சினாரியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆல்ரெடி நீ பிளேஸ் பண்ணிட்டீங்க, இன்னும் செய்ய ஆரம்பிக்கல. ஓகேவா, இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் மாற்றணும்னா மாற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்கிறோம். ஓகேவா, இந்த இடத்துல நான் திரும்பியும் மனசு மாதிரி இப்போ நான் ஏதாச்சும் இருங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓகே, இங்கே மேகி சூப்புன்னு ஒன்று இருக்குது. நான் மேகி சூப் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. மேகி சூப் ஒன்று ஆட் பண்ணிட்டேன். நான் இப்போ எனக்கு அந்த காட் இதை வந்து நான் எடிட் பண்ணுறேன். ஆல்ரெடி பிளேஸ் பண்ண ஆர்டர் இல்லாமல் நான் இன்னும் கொஞ்சம் மாற்றுறேன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணுறேன். ஓகே, திரும்பி பழசே ஆட் பண்ணிவிட்டு நான் திரும்பி அப்டேட்னு கொடுக்குறேன். திரும்பி அந்த சவுண்டு கேட்கணும், நோட்டீஸ் பண்ணுங்கள். கேட்டுச்சா?
ஓகேவா? இப்போ திரும்பியும் எனக்கு நான் எங்கேயாவது ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன்னா அது செய்யறதுக்கு முன்னாடி என்னால் எடிட் பண்ணிக்க முடியும். அதுதான் இதோட பெனிஃபிட் போகும். ஓகே, இதுதான் அட்மின் சைடு. ஓகே சாரி, என்ன இந்த அட்மின் சைடில் நம்ம இப்போ கடைசி ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணோம்ல, மேகி சூப்பு, கிரில் சிக்கனு, நானு, இதெல்லாம் நான் இப்போ பிளேஸ் பண்ணேன். எந்த டேபிள்லேருந்து? 10வது டேபிள்லேருந்து. அதானே நம்ம கஸ்டமருக்கு இந்த இடத்துல இருக்குது. 10வது டேபிள்லேருந்து அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா மேகி சூப்பு, சிக்கன் கிரில்லு, நான் சீஸு. இதுதான் எனக்கு இதுலேயே வருது. கரெக்டாக மேகி சூப்பு, சிக்கன் கிரில்லு, நான். ஓகே, இப்போது இது ஸ்டேட்டஸ் வந்து நியூவில் இருக்குது. புதுசாக ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இதை ஓகே, அட்மினு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, கிச்சனில் இருப்பாங்க, அவங்களும் பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டர் பிளேஸ் பண்ணி எனக்கு மேக்ஸிமம் 30 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு டெலிவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கான டைமர் இங்கே ஓடுது. ஓகேவா? தென் எந்த டேபிள்லேருந்து வந்திருக்கு, என்ன டிஷ்ஷு, எவ்வளோ அமௌண்ட்டு, என்ன ஸ்டேட். ஓகேவா? இப்போது நான் இதை ஸ்டார்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சவுண்டு வரும், அதை நல்லா கவனிங்க. ஓகேவா? ஒரு சவுண்டு வந்துச்சா? இந்த சவுண்டு எங்கே நோட்டிஃபை ஆகியிருக்குன்னா, ஒரே நிமிஷம், எனக்கு இங்கே பார்த்தீங்களா, ஆர்டர் ஆல்ரெடி பிளேஸ்டு அண்ட் இஸ் ப்ரிப்பேரிங் ப்ளீஸ் வெயிட். அதாச்சும் நீங்கள் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க, அந்த ஆர்டர் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அது இல்லாமல் அந்த கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா எம்டி ஆயிடுச்சு. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஃபுட்டுங்கிறத வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்ஸ் அவங்க செய்கிறதுக்கு முன்னாடி எடிட் பண்ணிக்கலாம், செய்ய ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த கான்செப்ட். ஓகேவா? எனக்கு ஆர்டர் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கஸ்டமர் சைடுக்கு போயிடும். ஓகேவா? இப்போ நான் செஞ்சு முடித்தேன், ஒரு ஆர்டரை செஞ்சு முடித்தேன்னாலும் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்கேஸ் நான் தான் கிச்சனில் இருக்க ஸ்டெப்பு இல்லாட்டி ஸ்டெப்போட மேனேஜர்னு வச்சுக்கோங்க. நான் தான் அந்த ஹேண்டில் பண்ணுறேன், எடுத்துகிட்டு ஹேண்டில் பண்ணுறேன், வெயிட்டர் இல்லை நான். ஓகேவா? இப்போ நான் அதை டன்னுன்னு கொடுத்தேன்னா எனக்கு அங்கே ஒரு சவுண்டு கேட்கும். ஓகேவா? நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சவுண்டு கேட்டுச்சா? இப்போ பார்த்தீங்களா, ஆர்டர் 7 இஸ் சர்வ்டு. உங்களோட ஆர்டர் வந்து சர்வ் பண்ணிட்டோம். நீங்கள் பில்லை பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஓகேவா? பில்லு ஓகேவா? இவ்வளோ வந்திருக்கு. இது 6, மொத்தம் 46, இது 48. ஓகேவா? இங்கே ஒரு சர்வீஸ் டேக்ஸ் மட்டும் வரல, பட் ஆனால் அது ₹1 போட்டிருந்தது. ஓகே, இது ஒரு பக் நான் பிக் பண்ணிடுறேன். ஓகே, த சேம் டைம் என்னால் அது யூபிஐ மூலமாகவும் பே பண்ண முடியும், கிளிக் பண்ணேன்னா. பட் ஆனால் இதில் ஒர்க் ஆகல, ஏன்னா லேப்பில் என்னன்னு தெரில. பட் ஆனால் நம்ம இதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஓகேவா? எனக்கு ஆர்டர் வந்து செருவாயிரும், எல்லாம் பண்ணிடும். ஓகே, எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. வந்த ஆர்டரில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதை நான் இன்ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, கால் வெயிட்டர்னு ஒரு பட்டன் இருக்குது. ஓகேவா? இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா எனக்கு வெயிட்டர் வருவாங்க, நம்ம டேபிளுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். இப்படி இப்போ நான் அகைன் கிளிக் பண்ணுறேன், நீங்கள் ஒரு சவுண்டு கேட்கும், நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சவுண்டு கேட்டுச்சா? எனக்கு அது இல்லாமல் இங்கே வெயிட்டர் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இப்போ நான் அட்மின் சைடு போகிறேன். எனக்கு பார்த்தீங்களா, டேபிள் நம்பர் 10லேருந்து வெயிட்டரை கூப்பிட்ருக்காங்க. ஓகேவா? எப்போ டைமிங்கு 4:50 கூப்பிட்ருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு அட்மினாக நான் பார்த்துட்டு சொல்கிறேன், தம்பி அங்கே போய் பாருப்பா, டேபிள் நம்பர் 10க்கு யாரோ கூப்பிட்ருக்காங்கன்ட்டு. ஓகே, இப்போ வெயிட்ரு போகிறோம். நான் வந்து ஓகே, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டேன், அனுப்பி விட்டேங்கிறதுக்கு நான் அக்னாலேஜ் பண்ணுறேன், பார்த்துட்டேங்கிறது. நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு சவுண்டு வரும், அது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடு போகும். ஓகேவா? அந்த சவுண்டை மட்டும் கவனிங்க. வந்துருச்சா? இதோடது எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும், ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? அது நான் டக்குன்ட்டு ஸ்விட்ச் ஆக முடியல, அதனால் அது போயிடுச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு வெயிட்டர் வந்துட்டான், எல்லாமே பார்த்துட்டான். அடுத்து வந்து நான் வந்து ஹேண்ட் பில்லு வேணும். இப்போ நாளை பின்னா நான் ஆஃபீஸ் டின்னருக்கு போகிறேன், நிறையா பேர் போகிறோம், அந்த பில்லை ஆஃபீஸில் கொடுத்து கிளைம் பண்ணுவோம். இந்த இடத்துல எனக்கு டிஜிட்டல் பில்லு வேலைக்கு ஆகாது, எனக்கு ஹேண்ட் பில் வேணும், இல்லாட்டி பிரிண்டட் பில்லு வேணும்னா ரெக்வஸ்ட் பில்லுன்னு நம்ம கொடுக்கலாம். இப்போ அகைன் ஓகேடா, ஸ்பிட் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன் ஃபார் பெட்டர் வியூ. ஓகே, இப்போ நான் வந்து ரெக்வஸ்ட் பில் கொடுக்குறேன்னா எனக்கு இந்த நோட்டிஃபை ஆகும். நல்லா கவனிங்க, சவுண்டு வந்து இந்த பேஜில் கேட்கும். நீங்கள் இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் ஐக்கான் மாதிரி வந்துருக்கும். ஓகேவா?
பார்த்தீங்களா ஒரு ஸ்பீக்கர் ஐக்கான் வந்திருக்கு. எனக்கு இங்கே வந்து டேபிள் நம்பர் 10லேருந்து பில்லு கேட்டிருக்காங்க அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ டேபிள்லேருந்து 10 கேட்டாங்கன்னா பில் எடுத்துட்டு வெயிட்டர் போகிறோம். நான் வந்து அதை கஸ்டமர் கிட்ட சொல்லணும், நான் அதை பார்த்துட்டேங்க வராங்க அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டி வெயிட்டர் போயிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டான், எனக்கு அந்த வேலை முடிஞ்சிருச்சு, அதை முடித்தேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அக்னாலேஜ் பண்ணுறோம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்களா ரிசீவ்டு பை ஸ்டாப் ரெக்வஸ்ட் பில், அவ்வளோதான் முடிச்சிட்டோம். ஓகேவா? இதுதான் இந்த அப்ளிகேஷனோட பர்பஸ். ஓகே, இதில் அஸ்திய கஸ்டமராக அவங்களால கேட்டகரி வைஸ் பிரிச்சுக்க முடியும், அவங்களோட டிஷ்ஷை கேட்டகரி வைஸ் பிரிச்சுக்க முடியும். இமேஜ் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம், அண்ட் டெஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டர் பண்ணுறப்ப நோட்ஸோட ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இப்போ வந்து ஆர்டர் ப்ளஸ் நோட், ஐ வாண்ட் மோர் எனக்கு வந்து ஒரு சீஸ் நான் வேணும், இருந்தாலும் அதில் மோர் சீஸோட வேணுங்கிறதுக்கு நான் மென்ஷன் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம், சாரி. ஓகே, இப்போ நான் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். ஆர்டர் நம்பர் 8 டேபிள் நம்பர் 10லேருந்து ஒரு சீட் நான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நோட்ஸ் என்ன அனுப்பியிருக்காங்கன்னா ஐ வாண்ட் மோர் சீட்னு போட்டு அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? இப்போ கிச்சன்லேயும் எனக்கு அது காட்டும், இந்த நோட்ஸை காட்டும். அட்மின் இதுலேயும் உங்களுக்கு அந்த நோட்டை காட்டும். இன்கேஸ் இப்போ நான் அட்மின் இதுலேருந்து கிளிக் பண்ணால் கூட எனக்கு அந்த நோட்டிஃபை மாறும். இப்போ ஸ்பிளிட் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். நம்ம பார்த்தோம்னா ப்ரிப்பரிங் கிளிக் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ பார்த்தீங்களா டக்குனு எனக்கு மாறிடுச்சு. அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆர்டர் இஸ் நோ ப்ரிப்பரிங்னு வந்துச்சு. நோட்டீஸ் பண்ணுங்களா? ஓகே, ஆர்டர் செஞ்சுட்டுறவங்க இப்போ நான் வந்து அட்மின் இதுலேருந்தே மாற்றுறேன், சர்வுடுன்னு மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க ஆர்டர் இஸ் சர்வுடு அப்படி சொல்லி எனக்கு நோட்டிஃபை வந்துடும். ஸோ ஒரு கஸ்டமருக்கு அவங்க என்னென்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு MVP மாதிரி நான் அதை பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா நீங்கள் பெட்டர் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் இதை அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். ஓகே, ஒரு கஸ்டமர் சைடு நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம அட்மின் சைடு பார்க்கலாம். அட்மின் சைடில் ஆர்டர், எல்லா ஆர்டர் வந்து உங்களுக்கு காட்டும். ஏதாச்சும் அசிஸ்டன்ட் வேணும்னா சொல்லி இதுவும் காட்டும். ஓகேவா? கேடிஎஸ்ங்கிறது கிச்சன் டிஸ்பிளே. கிச்சனில் ஒரு மானிட்டர் மாதிரி இருக்கும், அதில் எல்லாமே காட்டும். நம்ம டாமினோஸ் இல்லாட்டி கேஎஃப்சியில் போயிருந்தோம்னா அங்கே உள்ளே இருக்க கிச்சன் ஏரியாவில் பார்த்தோம்னா மேலே ஒரு மானிட்டரில் இதே மாதிரி தான் இருக்கும், என்னென்ன ஆர்டர் வந்திருக்கு, என்ன குவான்டிட்டி, எல்லா ஐட்டமுமே. ஓகேவா? ஓகே, இப்போ மெனு, ஒரு அட்மினா நானே எல்லா மெனுவையும் எனக்கு கஸ்டமைஸ் பண்ணுற ப்ரிவிலேஜ் வேணும், கரெக்டாக? ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஈவன் தோ இப்போ எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இப்போ நம்ம ஏதாச்சும் எடிட் பண்ணிக்கலாம். ஆஃபர், ஓகே, இது வந்து 1.5, இது நான் இன்னைக்கு ஆஃபராக 0.5ன்னு போடுறேன். அது இல்லாமல் அது இன்னைக்கு மட்டும் தான் ஸ்பெஷல். ஓகேவா? அதே நான் மென்ஷன் பண்ணுறேன். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரொட்டி கண்ணாய் கொசவங்கன்னு போட்டிருக்கேன். ஓகே, நான் அதை அப்டேட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல மாறிடுச்சு. பார்த்தீங்களா? 2 ஆரம் இல்லை, ஒரு ஆரம் தான். அதாச்சும் மலேசியன் ரெக்னிட் இல்லை, நம்ம ஊருக்கு 2 ரூபா இல்லை 1 ரூபான்னு வச்சுப்போம், அந்த கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு அது காட்டுது. இதே இது ஒரு கஸ்டமர் சைடுக்கு உங்களுக்கு எப்படி காட்டும்னா பார்த்தீங்களா? உங்களுக்கு காட்டும், அதாச்சும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போட்டு உங்களுக்கு காட்டும் கஸ்டமர் சைடுக்கு. ஓகேவா? ஏன் நம்ம சைடு ஒன்று காட்டுது, உங்கள் சைடு ஒன்று காட்டுதுன்னா நம்ம டிஸ்கவுண்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுது. ஓகேவா? இதுதான் விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் இல்லாட்டி இன்னொரு பக்கு என்ன இந்த இடத்துல இருக்கும்னா, இன்கேஸ் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணாமல் விட்டுருப்பேன், அதுதான் மிஸ்டேக்காக இருக்கும். ஓகே ஓகே, இப்போ மெனு பார்த்தாச்சு, எவ்வளோ மெனு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அனலிட்டிக்ஸ். ஓகே, இன்னைக்கு நான் இவ்வளோ இது சம்பாதிச்சிருந்திருக்கேன், என்னென்ன ஆர்டர் வந்திருக்கு, எதில் நிறைய ஆர்டர் வந்திருக்கு, எல்லா டேபிள் வைஸ், எந்த டேபிளில் நிறைய பேர். இப்போ இன்கேஸ் ஒரு பீச் சைடு ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கிட்டோம்னா விண்டோ சைடில் இருக்க சீட்லேருந்து என்ன மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சம் அனலிட்டிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்காக. ஓகேவா? தென் செட்டிங்ஸ் இதில் எவ்வளோ டேக்ஸ் நம்ம போடுறோம், சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ, கரன்சி என்ன, தென்
யூபிஐ இருந்துச்சு, யூபிஐ ஐடி, யாரோட நேமில் அந்த பேமெண்ட் பண்ணுறோம், ஏதாச்சும் கியூஆர் சீக்ரெட் இருந்தால் கியூஆர் அண்ட் ஆல்சோ ஏதாச்சும் ரிப்போர்ட் நமக்கு வேணும்னா கூட ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் வந்து ஆர்டர்ஸோட ரிப்போர்ட் மட்டும் தான் இது பண்ணணும், இல்லாட்டி ஐட்டம்ஸோட மட்டும் தான் இது பண்ணணும். இப்போ நான் ஐட்டம்ஸ் இது கிளிக் பண்ணேன்னா எனக்கு சாரி அது இன்னும் அப்டேட் ஃபிக்ஸ் பண்ணலையாட்டுது. ஸோ எனக்கு அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் நிறையா வந்துடும். ஸோ அது ஒரு ஹோட்டலாக என்னால் மினிமமாக எந்த ஒரு க்ளவுட் ரிசோர்ஸையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஒரு இது செய்ய முடிச்சிருக்கு. இந்த இடத்துல நான் என்னென்ன டெக்ஸ்டாக் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃப்ரண்ட் எண்டில் ரியாக்ட், பேக் எண்டில் பைத்தான் அண்ட் டேட்டா பேஸுக்கு எஸ்கியூஎல் லைன். ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஃபர்தர் அப்டேட் அப்கமிங் வீக்கில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா பெட்டர் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம ஷியோராக அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் அது பண்ணலாம். இன்கேஸ் இந்த ப்ராஜெக்டை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் சோர்ஸ் கோட் எது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.